வணக்கம், வெல்கம் டு விஎன் டிராயிங் புக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் மெலான் எப்படி ட்ரா பண்ணலான்றதை பார்க்குறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்களா, விஎன் டிராயிங் புக் சேனல் சர்ச் பண்ணுங்கள். அதில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்பாக்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது சர்க்கிள் போட்டுக்கோங்க, ஆஃப் சர்க்கிள் மட்டும்தான். இதில் சைடில் மட்டும் சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே வரும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் வராது, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். சின்ன லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்க் ஷேப்பில் போடுங்க. ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிளில் கரெக்டாக வரணும். ஸோ ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் அந்த கர்வ் லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள், அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க. ரொம்ப லைட்டாக அடிங்க. நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி லைன்ஸ் என்ன ஆங்கிளில் இருக்கோ அதே ஆங்கிளில் கலர் அடித்தா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீட்டாகவே அந்த லைன் ஆங்கிள்லேயே அதே மாதிரி கலர் அடிச்சுக்கோங்க. லைட்டாக அடிங்க, ரொம்ப டார்க்காக வேண்டாம். இது வந்து சாஃப்ட் ஆயில் பேஸ்டல் இது. ஸோ வந்து இந்த சாஃப்ட் ஆயில் பேஸ்டலில் இப்படி லைட்டாக தான் அடிக்கணும். ஸோ ஓவர் கோட்டிங் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதுனால லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். நார்மல் கிரேயான் கிடையாது, இது சாஃப்ட் ஆயில் பேஸ்டல். நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீன் எடுத்துக்கோங்க. டார்க் க்ரீன்னா நார்மல் க்ரீன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு ஒரு லைன் ஆர்க் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. டபுள் லேயராக வரும் இல்லையா வாட்டர் மெலானுக்கு, அந்த மாதிரி அந்த லேயர் வரைஞ்சிட்டு அதில் கலர் அடிங்க. டபுள் லேயராக வரைங்க. ஒவ்வொரு லைன் ஆல்ரெடி பென்சில் லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த லைனில் அதுக்கு மேலே டபுளாக போட்டு பண்ணுங்கள். இப்போ முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் க்ரீன் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் அவுட்லைன் லேயர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம கலர் பண்ணும்போது அந்த லைனை விட்டு வெளியே போகாத மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் புதுசாக கற்றுக்குறவங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் போடுங்க. இப்போ நான் தனியாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கலர் அடிக்கணுன்ட்டு. இது வந்து ஃபாரஸ்ட் க்ரீன் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா டார்க் க்ரீன், லைட்டாக பிளாக் கலர் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்கில் போடுங்க லைன்ஸை. விட்டுட்டு ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் அடித்தோம் இல்லைங்களா, நம்ம கிளிப்பச்சை கலர், அந்த கலரை வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக் சேம் லைன் ஃபஸ்ட்டு இப்போ ஜிக்ஸாக் லைன் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஜிக்ஸாக் லைன். எப்படின்னா அந்த டார்க் க்ரீனும் அந்த கீழே இருக்கிற டார்க் க்ரீனும் மேலே இருக்கிற டார்க் க்ரீன் ப்ளஸ் சென்டரில் வந்து லைட் க்ரீன் அடித்தோம், இது மூணு மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ லைட்டாக மேலே வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க ஜிக்ஸாக்கில். லேஸாக கொடுங்க. அந்த டார்க் க்ரீன் அடித்தோம் இல்லையா ஃபாரஸ்ட் க்ரீன், அந்த க்ரீன் வந்து மறையாத அளவுக்கு அதுக்கும் சென்டரில் கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக அகலமாக கொடுத்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அந்த டார்க் க்ரீனும் கொஞ்சம் தெரியணும். ஸோ இப்போ அடுத்து அந்த க்ரீன் வச்சு மர்ச் பண்ணுறோம். இப்போ எதுக்கு நான் அதை கொடுக்காம இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கொடுக்கணும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கொடுத்துட்டு பண்ணேன்னா அந்த கலர் வந்து லைட்டாக மர்ஜ் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் திருப்பி கொஞ்சம் பிளாக் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் இப்போ லைட் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், அந்த லுக் வரும் உங்களுக்கு, 3D லுக் வரும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அந்த மாதிரி எல்லா லைன்ஸ்க்கும் முடிச்சிருங்க. சென்டரில் மட்டும் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த டார்க் க்ரீன் அடித்தோம் இல்லையா, அதுக்கு மேலே ஃபுல்லாக பண்ணிவிட போகிறீங்க, ஏன்னா ஃபுல்லாக மறைஞ்சிரும். இப்போ ஒயிட் எடுத்துக்கோங்க. ஒயிட் வந்து அந்த சென்டரில் லைட்டாக அடிச்சுக்கோங்க, ரொம்ப டார்க்காக பண்ணிடாதீங்க, லைட்டாக தான் அடிக்கணும். ஒயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க, இப்போ நிறைய கொடுக்க வேணாம். இப்போ நம்ம மேலே திருப்பி க்ரீன் கலர் வச்சு மேட்ச் பண்ண போகிறோம். ஏன்னா ஒயிட்டுன்னு கொடுக்கும்போது தனியாக திருப்பி ஒயிட் தனியாக தான் தெரியும். அதனால்
கை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லை திருப்பி க்ரீன் வச்சு அது மேலே கலர் அடிச்சு விட்டுருங்க, லைட் க்ரீன் வச்சு. இப்போ அந்த ஹோல்ஸ் மாதிரி காம்பு வர இடத்துல இருக்குது இல்லைங்களா, அது சென்டரில் அந்த ரவுண்டு ப்ரௌன் கலரில் போட்டுக்கோங்க. ப்ரௌன் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும், டார்க் ப்ரௌனில் கூட போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், இந்த தர்பூசணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இப்போ பீஸ் வரைய போகிறோம். இப்போ டார்க் க்ரீன் இருக்குது இல்லையா, ஹெவி டார்க் க்ரீன், அதில் வந்து அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபாரஸ்ட் க்ரீன் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கீழே வர பகுதியில் மட்டும் டார்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீன் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக அடிச்சிடாதீங்க, இந்த தோல் வர இடத்துல கொஞ்சமாக பண்ணால் போதும். ஸோ இப்போ லைட் க்ரீன் வச்சு மேட்ச் பண்ணி விட்டுருங்க. மேட்ச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பீச் கலர் எடுத்துக்கோங்க. பீச் கலரில் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது அந்த க்ரீன் லைட் க்ரீன் அடித்தோம் இல்லையா மேலே, அது மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ ரெண்டு கலரும் மர்ஜ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க லுக்கு. நல்லா ஃபுல்லாக லைன் ஒரு லைன் அந்த க்ரீன் ஃபுல் லைனும் மர்ஜ் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. ரொம்ப லைட் பிங்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ லைட் பிங்க்கே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டார்க்காக இருந்தால் வேண்டாம், லைட்டாகவே பண்ணுங்கள். இல்லை டார்க் பிங்க் இருந்தால் கூட மேலே அது மேலே ஒயிட் வச்சு மேட்ச் பண்ணி விட்டிங்கன்னா லைட் பிங்க் வந்துடும். சாஃப்ட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெயிண்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி தான். டார்க்காக இருந்தாலும் அதை லைட் கலராக மாற்றலாம். ஸோ பெயிண்டிங் எப்படி நம்ம ஒயிட் வச்சு மிக்ஸ் பண்ணி லைட் கொண்டு வருமோ, ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதில் ஆயில் பேஸ்டலில் கொண்டு வரலாம். ஸோ அதனால் ஆயில் பேஸ்டல் பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங்கோட பேசிக் தான் அது. இது அடுத்தது இப்போ மெஜந்தா கலர் பண்ணிக்கிறோம். லைட் கலர் பண்ணிவிட்டு இப்போ டார்க் மெஜந்தா பண்ண போகிறோம் அது மேலேயே. இப்போ அடுத்து ஏற்கனவே பீச் அடித்தோம் இல்லையா, அந்த பீச் மட்டும் விட்டுட்டு பிங்க் அடித்தோம் பாருங்கள், லைட் பிங்க். அந்த பிங்க் அந்த மெஜந்தா லைட் மெஜந்தா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜிக்ஸாக்டில் பண்ணுங்கள். பண்ணும்போது ஓவரால் மொத்தமாக அடிக்காதீங்க, ஏன்னா நீட்டாகவும் இந்த ஷேப்பில் பண்ணும்போது அது அந்த லுக் வராது, ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் வராது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நான் அடிக்கிறது உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போது எப்படி விசிறி மாதிரி அடிச்சுட்டு போகிறேன், சூரியன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி அடிங்க. அப்படி அடித்தா தான் அந்த பீஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலாக தெரியும். இப்போ வந்து ஒயிட் வச்சு லைட்டாக மேட்ச் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா அந்த பீச் கலர் ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு, அதனால் கொஞ்சம் லைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக, லைட் கலர் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ அந்த ஒயிட் கொடுக்கணும் மேலே. ஒயிட் கொடுத்துட்டு திருப்பி அதுக்கு மேலேயே லைட்டாக பிங்க் வச்சு, இப்போ ஒயிட் கொடுத்ததும் ஒயிட் வந்து தனியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா, மேலே தனியாக தெரியுது பாருங்கள். இப்போ அந்த ரெட்டு அந்த மெஜந்தா வந்து ஒயிட் கலர் கூட மர்ஜ் ஆகலை. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், நம்ம பிங்க் வச்சு திருப்பி மேலே லைட்டாக மேட்ச் பண்ணி விட்டுருங்க. அப்படி பண்ணும்போது ஒயிட் ஃபுல்லாக பண்ணிடாதீங்க, அந்த ரெட்டும் அந்த ஒயிட்டும் எட்ஜு ஜாயின் ஆகிற இடம் அந்த இடத்துல மட்டும் மர்ச் பண்ணுங்கள். ஒயிட் அடித்தது ஃபுல் ஒயிட்டே மர்ச் பண்ணி விட்டுறாதீங்க. இப்போ நல்லா அழுத்தி பண்ணிவிடுங்க ஒன்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் வந்து மர்ஜ் ஆகி தனியாக தெரியாமல் அதில் மிக்சிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மேலே வந்து டாட்டாக சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சுருங்க. ஸோ ரொம்ப நிறைய வைக்க வேண்டாம், அங்கங்கே வைங்க. அந்த மாதிரி ரோவாகவும் வைக்கக்கூடாது. ஸோ ஒரு 2 பாயிண்ட் வைக்கிறோன்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு சென்டரில் இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் பார்க்க அந்த சீட்ஸு. ஸோ இப்போ வந்து பிளாக் வச்சு லைட்டாக அங்கங்கே ஒரு அவுட்லைன் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ எங்கெங்கெல்லாம் டார்க் தேவையோ அங்கங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அந்த பிளாக் வச்சு ரொம்ப லைட்டாக பண்ணிக்கோங்க, டார்க்காக பண்ணிடாதீங்க. இப்படி லைட்டாக பண்ணிங்கன்னா போதும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் மெலான் வரைஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.